அனைவருக்கும் வணக்கம். பாகம் 2. சிவாஜியின் வாழ்க்கை வரலாறு. சக்தி வடிவமான ஜீஜாபாய். ஜீஜாபாயின் 4 சகோதரர்களும் ஆயுதங்களிலும் சாஸ்திரங்களிலும் பயிற்சி பெற்று வந்தனர். அவர்கள் ஈட்டி அல்லது வாள் பயிற்சி செய்து சரியாக குறியை தாக்கும் பயிற்சி பெற்றனர். அசலோஜி, ரஹோஜி, தத்தாஜி, பகதூர் ஆகிய இந்த 4 சகோதரர்களும் வீரத்தில் ஒருவரை ஒருவர் விஞ்சிக்கொண்டு தயாராகி வந்தனர். பயிற்சி நல்ல முறையில் முடிந்தவுடன் கைகளில் பளபளக்கும் வாட்கள் வந்துவிட்டன. இத்தகைய வீரமிகு சூழ்நிலையில் 4-5 வயதே நிரம்பிய அழகான மிருதுவான சிறுமியான ஜீஜாபாய் தனது கைகளில் ஒரு கம்பை வைத்துக்கொண்டு மாடத்திலிருந்து கீழே குதித்தாள். ஐயோ, நீ என்ன செய்கிறாய்? உன் மீது வாள் பட்டுவிடும் என அசலோஜி கூவுகிறாள். பகதூர், இங்கு பெண்களுக்கு சிறுமிகளுக்கு என்ன வேலை? ஓடிவிடு, நாங்கள் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நானும் ஆயுதங்களை கொண்டு பயிற்சி செய்ய போகிறேன் என சிறுமி தனது சகோதரர்களுக்கு திடமான குரலில் பதிலளிக்கிறாள். சகோதரர்கள் சிரிக்கின்றனர். சகோதரன் தத்தா, ஓடிவிடு, இல்லையேல் உனது கோவிலை யாரோ ஒருவர் எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவார் என மிரட்டுகிறார். அப்பொழுது நீ அழுது கொண்டிருப்பாயா? ரகோஜி, நீங்கள் அமைதியாக இருப்பீர்களா? அவளும் சகோதரருடன் சேர்ந்து கொண்டு கேள்வி கேட்டாள். அவர்களது கைகளில் இருந்த வாள்கள் நின்ற போதிலும் விவாதம் நடைபெற்று கொண்டிருந்தது. நான் ஏன் அழ வேண்டும்? எனது கோயிலை தகர்க்கும் முயற்சியை செய்பவர்கள் தான் அழுவார்கள் என சகோதரி சண்டியை போல உரக்க கூவினாள். ஆக நீ உனது கோயிலை காப்பாற்றி விடுவாயா? சகோதரன் கேள்விகளில் வேடிக்கை இருந்தது. சகோதரி தனது கச்சையை முடித்துக்கொண்டு கம்பை அடிக்கும் நிலையில் வைத்துக்கொண்டு கூவிக்கொண்டு சுழற்ற தொடங்கினாள். சகோதரர்கள் தமது கால்களை பின்னால் வைக்க வேண்டி வந்தது. நான் எனது கம்பினால் நமது கோயிலை பாதுகாப்பேன். 4 பக்கம் இருந்தும் யார் வேண்டுமானாலும் வரட்டும். மின்சாரம் பாய்வது போல் தனது கம்பை சுழற்றினாள். சகோதரர்களால் அவளுக்கு விடையளிக்க இயலவில்லை. அப்பொழுது சர்தார் லஹுஜி ராவ் ஜாதவ் அங்கு வந்தார். தனது பெண்ணின் சாகசத்தை கண்டு மனம் நெகிழ்ந்து ஜீஜாபாயை தன் மடியில் ஏந்தி கொண்டு கொஞ்சினார். அவளது சகோதரர்களை பார்த்து அவர்களது நாடகத்தை கண்டு, என்னப்பா நீங்கள் எனது குழந்தையை மிரட்டுகிறீர்கள்? அவள் பூ அல்ல, போர்க்களத்தில் சண்டியை போல் அவதாரம் எடுத்துள்ளாள். ஒரு கம்பினால் 4 பக்கமும் வாட்களை சுழற்றுவது போல் சுழற்றுகிறாள் என அவர் கூறவும் அனைவரும் சிரித்தனர்.